சங்கீதம் 112, ராகம் கோகிலப்பிரியா. அல்லேலூயா சங்கீதங்களில் இது 2ஆம் சங்கீதம். கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்கள் நீதிமான்கள், பாக்கியவான்கள். அவர்களின் வேர் அசைக்கப்பட மாட்டாது. கடவுளுக்கஞ்சி நடப்பவர் அவரின் கட்டளைகளில் பெருமகிழ்வடைவார். கடவுளுக்கஞ்சி நடப்பவர் அவரின் கட்டளைகளில் பெருமகிழ்வடைவார். அவர்களின் வழிமரபிந்த உலகினில் வலிமை பெற்று வளமுடன் இருக்கும். அவர்களின் வழிமரபிந்த உலகினில் வலிமை பெற்று வளமுடன் இருக்கும். கடவுளுக்கஞ்சி நடப்பவர் அவரின் கட்டளைகளில் பெருமகிழ்வடைவார். நல்லவர் தலைமுறை ஆசி பெறும். இல்லத்தில் செல்வம் சுகம் தங்கும். அவர்களின் நீதி நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்களும் இருப்பர். நல்லவர் தலைமுறை ஆசி பெறும். இல்லத்தில் செல்வம் சுகம் தங்கும். அவர்களின் நீதி நிலைத்திருக்கும். இரவில் ஒளியென அவர்களும் இருப்பர். கடவுளுக்கஞ்சி நடப்பவர் அவரின் கட்டளைகளில் பெருமகிழ்வடைவார். அருளும் இரக்கமும் நேர்மையுள்ளோராய் மனமிறங்கி கடன் கொடுக்கின்றார். நீதியுடன் அவர் பணிபுரிவார். மற்றவர் நலம் பெற சேவையும் புரிவார். அருளும் இரக்கமும் நேர்மையுள்ளோராய் மனமிறங்கி கடன் கொடுக்கின்றார். நீதியுடன் அவர் பணிபுரிவார். மற்றவர் நலம் பெற சேவையும் புரிவார். கடவுளுக்கஞ்சி நடப்பவர் அவரின் கட்டளைகளில் பெருமகிழ்வடைவார். என்றும் வாழ்வான் அசைவதில்லை. மக்களின் மனதில் மறைவதில்லை. துச்செய்தி கேட்டும் பயமொன்றில்லை. கடவுளை நம்பி திடமாயிருப்பான். என்றும் வாழ்வான் அசைவதில்லை. மக்களின் மனதில் மறைவதில்லை. துச்செய்தி கேட்டும் பயமொன்றில்லை. கடவுளை நம்பி திடமாயிருப்பான். கடவுளுக்கஞ்சி நடப்பவர் அவரின் கட்டளைகளில் பெருமகிழ்வடைவார். அவர்களின் உள்ளம் நிலை பெற்றிடும். அச்சம் அவர்களை அணுகாது. இறுதியில் தமது எதிரிகளின் அழிவின் உறுதியை வாழ்வினில் காண்பார். அவர்களின் உள்ளம் நிலை பெற்றிடும். அச்சம் அவர்களை அணுகாது. இறுதியில் தமது எதிரிகளின் அழிவின் உறுதியை வாழ்வினில் காண்பார். கடவுளுக்கஞ்சி நடப்பவர் அவரின்
கட்டளைகளில் பெருமகிழ்வடைவார். வாரி வழங்கி ஏழைக்கு இறங்கி ஈந்ததினால் அவர் நீதி நிலைக்கும். அவர்கள் புகழுடன் விளங்குகையில் தீயவர் காட்டுவார் எரிச்சலை அவர் மேல். வாரி வழங்கி ஏழைக்கு இறங்கி ஈந்ததினால் அவர் நீதி நிலைக்கும். அவர்கள் புகழுடன் விளங்குகையில் தீயவர் காட்டுவார் எரிச்சலை அவர் மேல். கடவுளுக்கஞ்சி நடப்பவர் அவரின் கட்டளைகளில் பெருமகிழ்வடைவார். தீயோர் எரிச்சல் அடைவதும் வீண், பல்லை கடித்து நெரிப்பதும் வீண். தீயோர் விருப்பம் யாவுமே வீண், நல்லவரை மேற்கொள்ளுவதும் வீண். தீயோர் எரிச்சல் அடைவதும் வீண், பல்லை கடித்து நெரிப்பதும் வீண். தீயோர் விருப்பம் யாவுமே வீண், நல்லவரை மேற்கொள்ளுவதும் வீண். கடவுளுக்கஞ்சி நடப்பவர் அவரின் கட்டளைகளில் பெருமகிழ்வடைவார். அவர்களின் வழிமரபிந்த உலகினில் வலிமை பெற்று வளமுடன் இருக்கும். கடவுளுக்கஞ்சி நடப்பவர் அவரின் கட்டளைகளில் பெருமகிழ்வடைவார்.